Hello my dear students, welcome to Thanga Kanidam. இன்னைக்கு நாம 10th standard maths chapter 5 exercise 5.2 ல இருக்க problems தான் பார்க்க போறோம். இதுல first question, what is the slope of a line whose inclination with the positive direction of x axis is first subdivision 90 degree, second subdivision 0 degree. இதுல question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு லைன் இருக்கு, அந்த லைனோட ஸ்லோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சஸோட இன்க்ளைன் பண்ற அந்த ஆங்கிள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்போ எக்ஸ் ஆக்சஸோட இன்க்ளைன் பண்ற ஆங்கிள் அப்படின்னா அதை நாம தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, அப்போ கொஸ்டின்ல ஆங்கிள் தீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஸ்லோப் வேல்யூ கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப ஆங்கிளும் ஸ்லோப்பும் இன்வால்வ் ஆகி வர மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, அப்ப ஆங்கிளும் ஸ்லோப்பும் இன்வால்வ் ஆயிருக்க மாதிரி ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. சோ இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 90 டிகிரி கொடுத்திருக்காங்க, அதனால தீட்டாக்கு 90 டிகிரி அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan ஆஃப் 90 டிகிரி. இதுல இந்த tan ஆஃப் 90 டிகிரியோட வேல்யூ என்ன வரும் ஞாபகம் இருக்குங்களா? லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6th சாப்டர்ல வரும். இங்க பாத்தீங்கன்னா 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சைட்ல பாத்தீங்கன்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிகன் தீட்டா இதெல்லாம் இருக்கும். கரெக்டுங்களா? சோ இதுல இந்த தேர்ட் இதுல வந்து பாருங்க டான் தீட்டா, இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது tan ஆஃப் 0 டிகிரி வந்து 0, tan ஆஃப் 30 டிகிரி 1/√3, tan ஆஃப் 45 டிகிரி 1, tan ஆஃப் 60 டிகிரி √3, அதுக்கப்புறம் tan ஆஃப் 90 டிகிரி நாட் டிஃபைன்டு. ஓகே, இல்ல tan ஆஃப் 90 டிகிரியோட வேல்யூ வந்து அன்டிஃபைன்டு. ஓகே, சோ அப்ப ஸ்லோப் வந்து என்ன வரும்னா அன்டிஃபைன்டு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், இதுல 0 டிகிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்லோப் ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு m இஸ் ஈக்குவல் டு tan ஆஃப் 0 டிகிரி. இப்பதான் பார்த்திருந்தோம் tan ஆஃப் 0 டிகிரியோட வேல்யூ 0. ஓகே, சோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 0. சோ அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.2ல செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, what is the inclination of a line whose slope is first subdivision 0, second subdivision 1. அதாவது ஒரு லைன் இருக்கு, அந்த லைனுடைய angle of inclination என்ன, இதான் வந்து क्वेश्चनல கேட்டிருக்காங்க. அதோட corresponding slope வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது angle of inclinationனா தீட்டா, சோ அது வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலா ஸ்லோப்போட வேல்யூ, அதாவது m ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல m ஓட வேல்யூ 0. ஓகே, இந்த ஸ்லோப் அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இது ரெண்டும் வர்ற மாதிரியான ஒரு ஃபார்முலா என்னன்னா, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. இதுல ஸ்லோப் வேல்யூ கொடுத்திருக்காங்க, அதனால அதை எடுத்து எழுதிக்கலாம். நாம இந்த ஆங்கிள் தீட்டா தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. அதாவது 0 டிகிரி, அதுக்கப்புறம் 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரிக்கெல்லாம் சைன் வேல்யூ என்ன இருக்கும், காஸ் வேல்யூ என்ன இருக்கும், டான் வேல்யூ என்ன இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. அதுல அந்த டேப்லெட் காலத்துல மிடில் 0 வேல்யூ எங்க வருதுன்னு பாருங்க. அதை பாத்தீங்கன்னா tan ஆஃப் 0க்கு தான் வரும். கரெக்டா? அப்ப இது இந்த மாதிரி எழுதிக்கலாமா? ஏன்னா tan ஆஃப் 0 டிகிரியோட வேல்யூ தான் என்னது 0. ஓகே, அதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ரெண்டு சைடுமே tan தான் இருக்கு. அப்போ இது ரெண்டு ஈக்குவல், நடுவில் ரெண்டாவது ஈக்குவல் டு சிம்பிளும் இருக்கு. அப்போ அதோட ஆங்கிளும் ஈக்குவலா தானே இருக்கும். ஓகே, அப்ப தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்னு நாம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன்ல m ஓட வேல்யூ 1ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, so slope is equal to tan theta is equal to 1. ஓகே, சரி, அதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டேப்லெட் காலத்துல எந்த tan வேல்யூக்கு நமக்கு 1 வருது பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா tan ஆஃப் 45 டிகிரிக்கு தான் 1 வந்திருக்கும். கரெக்டா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. tan ஈக்குவேட் பண்ணீங்கன்னா theta is equal to 45 டிகிரி அப்படி நமக்கு கிடைக்கும். ஓகே, சோ அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.2ல தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the slope of a line joining the points அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு பாயிண்ட் 5,√5, இன்னொன்னு ஆரிஜின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆரிஜின்னா 0,0 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? சரி, இந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுக்கு நாம நேம் x1, y1 x2, y2 எடுத்துக்கலாம். ஓகே,
இந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இப்போ இந்த வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல y2 ஓட வேல்யூ 0 மைனஸ் y1 ஓட வேல்யூ √5 divided by x2 minus x1. x2 ஓட வேல்யூ 0 minus x1 ஓட வேல்யூ 5. ஓகே, ஸோ இதை நாம மைனஸ் √5 divided by minus 5 எழுதிக்கலாம். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. நியூமரேட்டர்ல √5, டினாமினேட்டர்ல 5 இருக்கு. இந்த 5 நாம √5 into √5 எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் 5 ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 1/√5. நெக்ஸ்ட் இதுலயே பாத்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் இருக்கு. இதுல பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா sin theta, minus cos theta and minus sin theta, cos theta இப்படி கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நாம x1, y1 நேம் கொடுத்துடலாம். செகண்ட் பாயிண்ட்டுக்கு x2, y2 நேம் கொடுத்துடலாம். ஸ்லோப் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா என்ன? y2 minus y1 divided by x2 minus x1. இதுல y2 ஓட வேல்யூ cos theta minus y1 ஓட வேல்யூ minus cos theta divided by x2 minus sin theta, அதுக்கப்புறம் minus x1. x1 ஓட வேல்யூ sin theta. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ல cos theta இந்த இடத்துல பாருங்க minus into minus plus cos theta divide by minus sin theta minus sin theta. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா minus 2 sin theta ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல cos theta plus cos theta னா அது 2 cos theta. ஓகே, divide by minus 2 sin theta. இதுல இந்த 2 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் plus divide by minus னா அது minus cos theta divide by sin theta அப்படின்னா அது cot theta. ஓகே, so slope is equal to minus cot theta. So அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.2ல fourth ப்ராப்ளம் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா what is the slope of a line perpendicular to the line joining A and P where P is the midpoint of the segment joining 4,2 and -6,4. ஓகே, இல்ல திரும்ப ஒரு நல்ல ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. what is the slope of a line, அதாவது ஒரு லைன் இருக்கு, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நம்மளே ஒரு நேம் கொடுத்துக்கலாம், L அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த லைன் L இருக்குல்ல, இதோட ஸ்லோப் என்ன, இதான் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது ஒரு லைன் இருக்கு, அந்த லைனோட ஸ்லோப் என்ன, இதான் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடிஷனலா நமக்கு என்ன கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னன்றத பார்க்கலாம். ஸ்லோப் ஆஃப் எ லைன், அந்த லைன் எப்படி இருக்கா, பர்பண்டிகுலர் டு த லைன். இந்த லைனு இன்னொரு லைனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கு. ஓகே, இன்னொரு லைனுக்கு அது பர்பண்டிகுலரா இருக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த லைனுக்கு அது பர்பண்டிகுலரா இருக்கு. அந்த லைன் எப்படி இருக்குன்னா ஜாயினிங் A and P. A and P அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ்னால ஜாயின் ஆயிருக்கு அந்த லைன். ஓகே, அதுல A பாயிண்ட் 5,1, P பாயிண்ட் நமக்கு தெரியுமானா இப்போதைக்கு அது கிளியரா அவங்க கொடுக்கல. அது P அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் அவங்க கொடுக்கல. பட் அதுக்கு பதிலா வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னா P is the midpoint of the segment joining 4,2 and -6,4. அந்த P பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு பாயிண்ட் வந்து 4,2, இன்னொரு பாயிண்ட் -6,4. ஓகே, இதுல இந்த P பாயிண்ட் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ற அந்த லைன் செக்மெண்டோட மிட் பாயிண்ட்னு சொல்லிருக்காங்க இல்லையா. அப்போ இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த P பாயிண்ட்டை நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, சோ அதான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். The point P is அப்படின்னு போட்டுக்கோங்க. மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன, x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இதுதான ஃபார்முலா. அந்த ரெண்டு பாயிண்ட் என்னன்னா ஒன்னு வந்து 4,2, இன்னொரு பாயிண்ட் -6,4 இல்லையா. சோ அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம நேம் x1, y1 கொடுத்துடலாம். இதுக்கு x2, y2 நேம் கொடுத்துடலாம். இப்போ இந்த வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ x1 4 plus x2 -6 divide by 2, y1 2 plus y2 ஓட வேல்யூ 4 divide by 2. So 4 இங்க பாருங்க plus into minus minus 6 divide by 2. இந்த இடத்துல 2 plus 4 6 divide by 2.
இது ரெண்டும் வேற வேற சைன்ல இருக்கிறதுனால இதை நாம சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும். ஸோ அப்போ 6ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 2 வரும். பெரிய நம்பரோட சைன் மைனஸ்ங்கிறதுனால -2 டிவைட் பை 2. அதுக்கப்புறம் 6 வந்து 2 டேபிள் டிவைட் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் வரும். இங்க 2 வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ -1,3ன்னு நமக்கு இந்த பாயிண்ட் P ஓட வேல்யூ கிடைக்குது. ஸோ த பாயிண்ட் P is -1,3. ஓகே, இப்போ P பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. அதை எடுத்து எழுதிக்கலாம். என்ன கிடைச்சிருக்குன்னா -1,3 கிடைச்சிருக்கு. ஓகே, அப்ப அந்த லைன் AP இருக்குல்ல, அதோட எண்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. A பாயிண்ட் ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க 5,1. P பாயிண்ட் இப்பதான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் -1,3. ஓகே, சரி. இப்போ இந்த லைன் வந்து நமக்கு தெரியும். அடுத்து பாருங்க, ஆக்சுவலி நம்ம இந்த லைன் L இருக்குல்ல, கரெக்டா, இதோட ஸ்லோப் தானே நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஸ்லோப்புக்கு நம்ம ஒரு நேம் வந்து கொடுத்துடலாமா, M2 நேம் கொடுத்துடலாமா. ஓகே, இந்த ஸ்லோப், அதாவது இந்த லைன் L இருக்குல்ல, இதோட ஸ்லோப் M2 தான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் இந்த லைனுக்கும் இந்த AP லைனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லைன் L வந்து AP லைன் இருக்குல்ல, இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப இந்த AP இருக்குல்ல, அதோட ஸ்லோப்ப நாம M1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கு. என்னன்னா, இப்போ 2 லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா அதோட ஸ்லோப்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -1 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? இப்போ இந்த 2 லைன்ஸ், அதாவது L அப்படிங்கிற இந்த லைனும் APங்கிற இன்னொரு லைன், இந்த 2 லைனும் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ அதோட ஸ்லோப்ஸை நாம மல்டிப்ளை பண்ணும்போது -1 அப்படி நாம எடுத்துக்கலாம். தட் இஸ் M1 into M2 equal to -1. ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா, ஸ்லோப் ஆஃப் AP into ஸ்லோப் ஆஃப் L equal to -1 அப்படி எடுத்துக்கலாமா? So slope of AP into slope of L equal to -1. Slope of AP நம்ம M1 எழுதிக்கலாம், into slope of L M2 எழுதிக்கலாம், equal to -1. ஓகே, சரி. இப்போ slope of AP வந்து find out பண்ணலாமா? Slope of AP, இதுல A பாயிண்ட் என்னன்னா 5,1 and P point -1,3. இதுக்கு நேம் நாம x1, y1 னும் இதுக்கு x2, y2 கொடுத்துடலாம். ஸ்லோப் ஃபார்முலா என்ன, y2 minus y1 divide by x2 minus x1. இதுதானே ஃபார்முலா. இல்ல வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல y2 ஓட வேல்யூ 3 minus y1 ஓட வேல்யூ 1 divide by x2 ஓட வேல்யூ -1 minus x1 ஓட வேல்யூ 1. ஓகே, ஸோ 3ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். டிவைட் பை -1 -1 அது -2. ஓகே, அதுக்கப்புறம் 2 வந்து கேன்சல் ஆயிடும். 1 டிவைட் பை -1 அது -1. ஸோ ஸ்லோப் ஆஃப் AP is equal to -1. ஓகேவா? பட் நமக்கு என்ன வேணும், நமக்கு இந்த லைன் L இருக்குல்ல, இதோட ஸ்லோப் தான் வேணும். இந்த ரெண்டுத்தோட ரிலேஷன் நம்ம எழுதியிருக்கோம் ஆல்ரெடி. M1 into M2 is equal to -1. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லோப் ஆஃப் APங்கிறது தான் M1. ஓகேவா? ஸோ M1 into M2 is equal to -1. இது நமக்கு தெரியும். இதுல M1 ஓட வேல்யூ -1 into M2 is equal to -1. ஸோ M2 is equal to -1. இந்த சைடு -1 டிவைட் பண்ணிடுங்க. ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 கிடைக்கும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் M2 equal to 1. ஓகேவா? இப்போ ரிசல்ட் எடுத்து எழுதிடலாம். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.2ல 5th ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, show that the given points are collinear அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து இதோட ப்ரீவியஸ் எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸ் 5.1ல நம்ம பார்த்துருப்போம். அங்கேயும் இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொலினியரா இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. கரெக்டா? ஸோ அதுல வந்து நம்ம எப்படி பண்ணிருப்போம்னா, இப்போ கொலினியர்னா என்ன அர்த்தம், அதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து கொலினியர் அப்படின்னா அந்த 3 பாயிண்ட்ஸ் வழியா நம்மளால ஒரு லைன் வந்து டிரா பண்ண முடியும். ஸோ அப்படி இருந்ததுனா தான் அந்த பாயிண்ட்ஸை நாம கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டா? அப்போ
அந்த 3 பாயிண்ட்ஸ் வழியா ஒரு லைன் வந்து டிரா பண்ண முடியும்னா அது வழியா கண்டிப்பா ஒரு ட்ரையாங்கிள் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாது. கரெக்டா? ஏன்னா ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் வழியா வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அதோட எண்ட் பாயிண்ட்ஸா இருந்ததுன்னா இப்போ சப்போஸ் நீங்க இந்த சைடு எடுத்து பாருங்க, அதுல 2 பாயிண்ட் வழியா மட்டும்தான் லைன் போகும், 3rd பாயிண்ட் வழியா போகாது. சப்போஸ் நீங்க இப்படி எடுத்து பார்த்தா கூட அந்த 2 பாயிண்ட்ஸ் வழியா தான் லைன் போகும், இந்த 3rd பாயிண்ட்ல லைன் வந்து கிராஸ் ஆகாது. கரெக்டா? சோ அதனாலதான் சொல்றோம் ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து கொலினியரா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பாயிண்ட்ஸ்ல ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்க முடியாது. ஓகே, அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட எண்ட் பாயிண்ட்ஸ் அது இருக்காது. ஓகே, அப்போ அந்த ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆக முடியாதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஏரியா 0வா தானே இருந்திருக்கும். கரெக்டா? ஓகே, இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். பட் இந்த எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா ஸ்லோப் பேஸ் பண்ணி இருக்கு. அப்போ ஒரு ஸ்லோப்பை வச்சு அந்த கொடுத்திருக்க 3 பாயிண்ட்ஸ் கொலினியரா இல்லையா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்ப கொடுத்திருக்க பாயிண்ட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏபிசி. சப்போஸ் அது வந்து கொலினியரா இருக்கு அப்படின்னா இந்த ஏபியினுடைய ஸ்லோப்பும் அதுக்கப்புறம் இந்த பிசியினுடைய ஸ்லோப்பும் சேமா தானே இருக்கும். ஏன்னா அது ஒரு அந்த 3 பாயிண்ட்ஸ் வழியா ஒரு லைன் அப்படியே வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னா அதோட ஸ்லோப் வந்து சேமா தான் இருக்கும். கரெக்டா? அப்ப கொடுத்திருக்க பாயிண்ட்டுக்கு நாம ஏபிசின்னு நேம் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு இதுல ஸ்லோப் ஆஃப் ஏபி அதுக்கப்புறம் ஸ்லோப் ஆஃப் பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சப்போஸ் இந்த 2 ஸ்லோப்பும் ஈக்குவலா வந்துச்சுன்னா அப்ப நாம என்ன சொல்லிடலாம்னா கொடுத்திருந்த அந்த 3 பாயிண்ட்ஸ் கொலினியரா இருக்கு அப்படின்னு நாம சொல்லிடலாம். ஓகே, சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நாம ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். A பாயிண்ட்டுக்கு x1, y1, B பாயிண்ட்டுக்கு x2, y2ன்னு நேம் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸ்லோப் ஃபார்முலா என்ன? y2 minus y1 divided by x2 minus x1. கரெக்டா? இல்ல y2 வேல்யூ 2 minus y1க்கு -4 divided by x2க்கு 7 minus x1க்கு -3. so 2 இந்த இடத்துல பாருங்க minus into minus plus 4 அதுக்கப்புறம் divide by 7 இங்க பாத்தீங்கன்னா minus into minus plus 3. okay, so 2 plus 4 na 6 வரும், divide by 7 plus 3 10. so slope of AB is equal to 6 by 10 கிடைக்குது. இது வந்து நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6 அதுக்கப்புறம் 5 2s are 10, that is 3 by 5 நமக்கு கிடைக்குது. okay, next slope of BC find out பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா B பாயிண்ட் நமக்கு 7,2 இதுக்கு x1, y1 நேம் கொடுத்துடலாம். C பாயிண்ட் 12,5 இதுக்கு நாம x2, y2 நேம் கொடுத்துடலாம். ஓகே, ஸ்லோப் ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. இல்ல y2 ஓட வேல்யூ 5 minus y1க்கு 2 divide by x2க்கு 12 minus x1க்கு 7. 5ல இருந்து 2 subtract பண்ணீங்கன்னா 3 கிடைக்கும். 12ல இருந்து 7 subtract பண்ணீங்கன்னா 5 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுமே சேமா வந்திருக்கா? அதாவது ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. ஓகே, அப்ப இந்த ரெண்டு ஸ்லோப்பும் சேமா இருந்தா என்ன மீனிங்? கொடுத்திருந்த அந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அது கொலினியரா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, so this implies -3, -4 B 7,2 and C point 12,5 are collinear. ஓகே, அவ்வளவுதான். கொடுத்திருந்த 3 பாயிண்ட்ஸும் கொலினியரா தான் இருக்கு அப்படிங்கறத நாம ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.2ல 6th ப்ராப்ளம் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if the 3 points 3, -1, a, 3 and 1, -3 are collinear, then find the value of a அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த 3, -1, a, 3, 1, -3 இந்த 3 பாயிண்ட்ஸுமே கொலினியரா இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்ப 3 பாயிண்ட்ஸ் வந்து கொலினியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 3 பாயிண்ட்ஸ் வழியா ஒரு லைன் நம்மளால டிரா பண்ண முடியும்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு நம்ம நேம் கொடுத்துடலாம் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொடுத்திருந்த 3 பாயிண்ட்ஸ் ஏபிசி இது கொலினியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 3 பாயிண்ட்ஸ் வழியா அந்த ஒரு லைன் வந்து நம்மளால டிரா பண்ண முடியும்னு அர்த்தம். கரெக்டா? இப்ப டிரா பண்ண முடியும்னா இந்த ஏபியினுடைய ஸ்லோப்பும் பிசியினுடைய ஸ்லோப்பும் சேமா தானே இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. ஓகே,
இந்த ஏபிசிங்கிறது நம்ம கொடுத்த நேம் தானே, அதனால இதை நம்ம லெட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லெட் A, B and C. ஓகேவா? given that A, B, C are collinear. ஏன்னா இந்த கண்டிஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால அதை எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டு ஸோ இது கொலினியர்ங்கிறதுனால ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி நாம எழுதியிருக்கோம். கரெக்டா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து எழுதிடலாம். ஸோ அதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நம்ம நேம் கொடுத்துடலாம். x1, y1, x2, y2 அப்படின்ட்டு. ஓகேவா? ஃபார்முலா என்ன? y2 minus y1 divided by x2 minus x1. ஓகே, சரி, இதுல y2 ஓட வேல்யூ என்ன? 3 minus y1க்கு -1 divided by x2 க்கு a minus x1 க்கு 3 equal to அடுத்தது பாத்தீங்கன்னா slope of BC. So BC ன்னு எடுக்கும் பொழுது B க்கு நாம x1, y1 ன்னு நேம் கொடுத்துடலாம் and C க்கு x2, y2 ன்னு நேம் கொடுத்துடலாம். இப்போ அகைன் இந்த ஃபார்முலால வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். So first நமக்கு y2 minus y1 வரணும். y2 ஓட வேல்யூ -3 minus y1 ஓட வேல்யூ 3 divided by x2 minus x1, x2 க்கு 1 minus x1 க்கு a. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க. -3 -3 அது -6 divided by 1 minus a. இந்த இடத்துல பாருங்க 3 minus into minus plus 1 divided by a minus 3 equal to -6 divided by 1 minus a. ஓகே, ஸோ இது வரைக்கும் வேல்யூ கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணீங்கன்னா என்ன வரும்? அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்க 3 plus 1 4 வரும். கரெக்டா? ஸோ 4 divided by a minus 3 இருக்கும். இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 into 1 minus a equal to -6 into a minus 3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 4 minus 4a equal to -6a minus into minus plus 3 6 are 18. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, இந்த -6a நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துன்னு போயிடலாம். இதை இந்த சைடு. ஓகேவா? இந்த +4 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிடலாம். இப்போ என்ன வரும்? இங்க ஆல்ரெடி நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல -4a அப்படியே தான் இருக்கு. இந்த -6a தான் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்திருக்கோம். எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் வந்து பிளஸ்ஸா சைன் சேஞ்ச் ஆயிடும். கரெக்டா? அதுக்கப்புறம் 18 ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடுல அப்படியே தான் இருக்கு. இந்த 4 மட்டும் தான் அந்த சைடு தூக்கிட்டு போயிருக்கோம். அப்போ அது -4 வரும். ஓகே, 6a ல இருந்து 4a சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 2a கிடைக்கும். 18ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 14 கிடைக்கும். ஓகே, நமக்கு a ஓட வேல்யூ தானே வேணும். அப்ப எக்ஸ்ட்ராவா இருக்க அந்த 2வை அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். என்ன வரும்? இங்க வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால அந்த சைடு வரும்போது டிவிஷனா மாறிடும். கரெக்டா? அப்ப 14 டிவைட் பை 2 வரும். கேன்சல் பண்ணலாம் 2 டேபிள்ல. இங்க 1 டைம் இருக்கும், இங்க 7 டைம். So this implies a equal to 7. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.2ல 7th ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the line through the points -2, a and 9, 3 has a slope -1/2. Then find the value of a. ஓகே, அதாவது ஒரு லைன் இருக்கு. அந்த லைன் பார்த்தீங்கன்னா -2, a அதுக்கப்புறம் 9, 3 இந்த லைன் வழியா பாஸ் ஆகுது. ஓகே, அதோட ஸ்லோப்பும் கொடுத்துட்டாங்க -1/2. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு ஏவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோப்பு, இது ரெண்டும் இன்வால்வ் ஆகிற மாதிரியான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு y2 minus y1 டிவைட் பை x2 minus x1. இந்த ஃபார்முலா தான் நாம யூஸ் பண்ணிக்க போறோம். கொடுத்திருக்க பாயிண்ட்டுக்கு நம்ம நேம் கொடுத்துடலாம். x1, y1, x2, y2. ஓகே, ஸோ ஈக்குவல் டு இல்ல y2 ஓட வேல்யூ 3 மைனஸ் y1க்கு a டிவைடட் பை x2, x2க்கு 9 மைனஸ் x1க்கு -2 ஈக்குவல் டு ஸ்லோப் வந்து -1/2. ஓகேவா? ஸோ 3 மைனஸ் a டிவைட் பை 9, இங்க பாருங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு -1/2. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 3 minus a divided by 9 plus 2 na 11 வரும் equal to 1/2. இதுக்கப்புறம் இதை cross multiply பண்ணிக்கலாமா? என்ன வரும்? 2 into 3 minus a equal to -11 கிடைக்கும். இங்க உள்ள multiply பண்ணிக்கோங்க. 2 into 3 6, அதுக்கப்புறம் 2 into minus a minus 2a equal to -11. இந்த -2a இருக்குல்ல, இதை மட்டும் இங்க இருக்கட்டும். 6 அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம்.
ஸோ மைனஸ் 2a ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் 11 இருக்கு. இந்த 6 வந்து இப்போ ஆப்போசிட் சைடு வந்ததுனால மைனஸ் 6. ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 17 கிடைக்கும். ஸோ மைனஸ் 2a ஈக்குவல் டு மைனஸ் 17, 2a ஈக்குவல் டு 17. ஏன்னா இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு தேவை a தான். a ஈக்குவல் டு 17/2. ஏன்னா 2 ஏன்னா என்ன அர்த்தம்? 2 இன்டூ a. கரெக்டா? அப்போ இந்த 2 வந்து இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. இது ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு வரும். அப்போ இது டிவைட்ல போயிடும். ஓகே, ஸோ அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு 17/2ன்னு கிடைச்சிருக்கு. அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.2ல 8th ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the line through the points minus 2,6 and 4,8 is perpendicular to the line through the points 8,12 and x,24. Then find the value of x. அதாவது இதுல வந்து ஒரு லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லைன் வந்து -2,6 அதுக்கப்புறம் 4,8 இந்த பாயிண்ட்ல, இந்த ரெண்டு பாயிண்ட்ல அது பாஸ் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த லைன் வந்து என்ன பண்ணுதுன்னா பர்பண்டிகுலர் டு த லைன், இன்னொரு லைனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கு. ஓகே, பர்பண்டிகுலர் என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் 90 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? கரெக்டா இந்த மாதிரி எல் ஷேப்ல கட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது ரெண்டும் பர்பண்டிகுலரா இருக்கு. இந்த லைன் வந்து பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லைன் இன்னும் 2 பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. அது என்னன்னா, ஒன்னு வந்து 8,12, இன்னொன்னு x,24. ஓகேவா? சரி, இந்த லைனுக்கு நம்ம நேம் கொடுத்துடலாமா? இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, இதுக்கு நாம L1 அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். இந்த செகண்ட் லைன் இருக்குல்ல, இதுக்கு நாம நேம் L2 அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்து பர்பண்டிகுலரா இருக்கு. ஓகே, சரி, இதை வந்து யூஸ் பண்ணிட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்னது? இதுதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? சரி, இந்த மாதிரி அதாவது ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே பர்பண்டிகுலர் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் ஞாபகம் வருது? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? அந்த 2 லைனுக்கு நடுவுல 90 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இப்போ 2 லைன்ஸ் வந்து பர்பண்டிகுலரா இருக்கு அப்படின்னா அதோட ஸ்லோப்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -1 அப்படின்னு கிடைக்கும். அந்த ஸ்லோப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லைன் இன்டூ ஸ்லோப் ஆஃப் த செகண்ட் லைன், அதாவது m1 இன்டூ m2 ஈக்குவல் டு -1. கரெக்டா? அதாவது இதுல m1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப்பு, m2ங்கிறது செகண்ட் லைனோட ஸ்லோப்பு. கரெக்டா? ஸோ அதுதான் இங்க நம்ம எழுத போறோம். லெட் m1 be slope of line L1, okay, and m2 be slope of line L2. Okay, since L1 is perpendicular to L2. Okay, அப்ப என்ன கண்டிஷன் வரும்? So this implies m1 into m2 equal to -1. Okay வா? சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம m1 ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? அதனால m1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். m1 என்னது? ஸ்லோப்பு. ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன? y2 minus y1 divided by x2 minus x1. ஓகேவா? இங்க இருக்கு லைன் L1. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம x1, y1 நேம் கொடுத்துடலாம். செகண்ட் பாயிண்ட்டுக்கு x2, y2ன்னு நேம் கொடுத்துடலாம். இப்போ வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். y2 minus y1. கரெக்டா? இல்ல y2 ஓட வேல்யூ 8 minus y1 ஓட வேல்யூ 6 divided by x2 minus x1. இல்ல x2 4 minus x1 minus 2. Okay, so next stepல 8 minus 6 னா 2 கிடைக்கும், divided by 4 minus into minus plus 2. So 2 divided by 4 plus 2 னா 6. ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த 2 டேபிள கேன்சல் பண்ணலாமா? 2 1s are 2, இந்த இடத்துல 3 2s are 6. Okay, so this implies m1 equal to 1/3. Next நாம m2 வந்து find out பண்ணணும். So m2 is equal to same formula y2 minus y1 divided by x2 minus x1. So இங்க இருக்கு L2. So இப்போ இதுக்கு first பாயிண்ட்டுக்கு x1, y1 நேம் கொடுத்துடலாம். செகண்ட் பாயிண்ட்டுக்கு x2, y2ன்னு நேம் கொடுத்துடலாம். வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். y2 minus y1. இதுல y2 என்ன வந்திருக்கு பாருங்க, 24 இருக்கு, y1 வந்து 12 இருக்கு. கரெக்டா? அப்போ 24 minus 12.
divided by x2 minus x1. இதுல x2 ஓட value x minus x1 ஓட value 8. So, அப்போ x minus 8. Okay. இப்போ இந்த condition use பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். என்ன condition? m1 into m2 equal to minus 1. இதுல m1 ஓட value 1 by 3 into m2 ஓட value என்ன வருது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா 24 minus 12 12 வரும். So 12 divided by x minus 8. இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். 12 divided by x minus 8 equal to minus 1. இந்த 3 and 12 நாம 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். இந்த இடத்துல 3 1s are 3 வரும். இங்க 4 3s are 12. ஓகேவா? சரி, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4 into 1 is equal to minus 1 into x minus 8 வரும். மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus x, next stepல minus into minus plus 8. So 4 is equal to minus x plus 8. அதுக்கப்புறம் இந்த minus x இந்த சைடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா plus x னு மாறிடும். அதுக்கப்புறம் இந்த plus 4 அந்த சைடு போச்சுன்னா minus 4 னு மாறிடும். ஓகேவா? So 8ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 4 கிடைக்கும். So this implies x is equal to 4. Okay? So questionல x ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.2ல 9th ப்ராப்ளம் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா show that the given points form a right angle triangle. அதாவது இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு சப்டிவிஷனை பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. அப்போ ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து n பாயிண்ட்ஸா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து கொடுத்திருக்காங்க. கரெக்டா? சரி, எப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிளை நாம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியும்னா அந்த ட்ரையாங்கிள்ல ஏதோ ஒரு ஆங்கிள், ஓகேவா, எல்லா ஆங்கிளும் இல்ல, ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கணும். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி இருந்திருக்கணும்னு அர்த்தம். ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கணும். சோ அப்பதான் அந்த ட்ரையாங்கிளை நாம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனோட ஸ்லோப் வந்து நம்ம m1 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லைனோட ஸ்லோப்பை நம்ம m2 எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப இதோட ரிலேஷன் எப்படி இருக்கும்? m1 into m2 is equal to -1 தானே இருக்கும். கரெக்டா? இந்த ஃபார்முலா நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க இதே சாப்டர்ல. அதாவது இப்போ ரெண்டு லைன் இருக்கு, அது பெர்பெண்டிகுலரா இருக்குன்னா அதோட ஸ்லோப்பை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் -1 வரும். ஓகே, சோ இதுதான் கான்செப்ட். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஏபினுடைய ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பிசினுடைய ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் சிஏவோட ஸ்லோப்பும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ஸ்லோப்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ணும்போது -1 கிடைச்சிடுச்சுன்னா அப்போ அந்த இடத்துல 90 டிகிரி வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, தட் மீன்ஸ் கொடுத்திருந்த அந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அந்த ட்ரையாங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா தான் இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? சோ இதான் பண்ண போறோம். சோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நாம ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. சோ இந்த பாயிண்ட்டுக்கு நாம x1, y1 இதுக்கு x2, y2 நேம் கொடுத்துடலாம். வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணலாம். y2 ஓட வேல்யூ -3 minus y1 ஓட வேல்யூ -4 divided by x2 minus x1. x2 க்கு 2 minus x1 க்கு 1. ஓகே, சோ -3 இந்த இடத்துல பாருங்க, minus into minus plus 4 divide by 2 minus 1 1. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பரும் வேற வேற சைன்ல இருக்கு, அதனால இதை நாம சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும். ஓகேவா? சோ சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 1 கிடைக்கும். பெரிய நம்பர் இங்க பிளஸ்ங்கிறதுனால பிளஸ் தான். சோ திஸ் இம்ப்ளைஸ் ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 1. ஓகே, அடுத்தது பிசி இருக்குல்ல, அதோட ஸ்லோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸ்லோப் ஆஃப் பிசி, இப்போ பிக்கும் சிக்கும் தான் ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதனால பி பாயிண்ட்டுக்கு நேம் நாம x1, y1 கொடுத்துடலாம். சி பாயிண்ட்டுக்கு x2, y2 நேம் கொடுத்துடலாம். இப்போ வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா என்னன்னா y2 minus y1 divided by x2 minus x1. கரெக்டா? இதுல y2 ஓட வேல்யூ -7 minus y1 ஓட வேல்யூ -3 divide by x2 ஓட வேல்யூ 4 minus x1 ஓட வேல்யூ 2. ஓகே,
ஸோ மைனஸ் 7. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் வரும் 3 டிவைட் பை 4 மைனஸ் 2னா அது 2. 7 and 3 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 4 கிடைக்கும். ஸோ மைனஸ் 4 டிவைட் பை 2 கேன்சல் பண்ணலாமா? 2 டைம்ஸ் வரும், தட் இஸ் மைனஸ் 2. ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் slope of BC equal to minus 2. Next, CA இருக்குல்ல, அதோட slope find out பண்ணணும். So slope of CA. C point இங்க இருக்கு, A point இங்க இருக்கு. So அதனால இப்போ C க்கு வந்து நாம x1, y1 நேம் கொடுத்துடலாம். A பாயிண்ட்டுக்கு x2, y2 னு நேம் கொடுத்துடலாம். வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணலாமா? ஃபார்முலா என்னன்னா y2 minus y1 divided by x2 minus x1. so இதுல y2 ஓட வேல்யூ -4, அதுக்கப்புறம் y1 ஓட வேல்யூ -7. கரெக்டா? so y2 ஓட வேல்யூ -4 minus y1 ஓட வேல்யூ -7 divide by x2 minus x1. x2 வந்து 1 இருக்கு பாருங்க, x2 வந்து 1 இருக்கு, x1 வந்து 4. so equal to -4. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா minus into minus plus 7 divide by 1 minus 4 னா அது -3. கரெக்டா? அதுக்கப்புறம் இங்க வேற வேற சைன் இருக்கனால இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 3 கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் பிளஸ்ங்கறனால பிளஸ்னே போட்டுக்கலாம். divide by -3. இந்த 3யும் -3யும் cancel ஆயிடுச்சுனா -1 னு கிடைக்கும். Okay, so this implies slope of CA equal to -1. Okay வா? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா slope of AB வந்து find out பண்ணி வச்சிருக்கோம். அதோட வேல்யூ +1. Okay, so slope of AB into slope of CA போட்டா என்ன வரும் பாருங்க. slope of AB வந்து 1 கிடைச்சதா, +1 into slope of CA -1. கரெக்டா? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, -1 வரும். ஓகே, சோ ரெண்டு ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -1 கிடைச்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த AB லைன் அதுக்கப்புறம் CA லைன், இதான் ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ABC இருக்கு. கரெக்டா? இந்த AB லைன் ரெட்ல மார்க் பண்ற பாருங்க, இந்த AB லைன். ஓகே, AB லைன் அதுக்கப்புறம் CA லைன். CA லைன்ங்கிறது இங்க இருக்கு, புரியுதுங்களா? இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல தான் 90 டிகிரி வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்ப இங்க தான் வந்து 90 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். இது ஜஸ்ட் நான் ரஃபா டிரா பண்ணது. ஆக்சுவலி இது எப்படி இருந்திருக்குன்னா இந்த மாதிரி இருந்திருக்குங்க. இதோட ஷேப் இப்படிதான் இருந்திருக்கு. இப்ப கிளியரா புரிஞ்சிச்சா? ஓகே, அப்ப ஆங்கிள் வந்து எங்க இருக்குன்னா ஏல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ திஸ் இம்ப்ளைஸ் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா இந்த ரெண்டுத்துலயுமே பாருங்க, ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் பிசி, இந்த ரெண்டுத்துல என்ன ஆல்பபெட் வருதுன்னு பாருங்க. ஏபி இருக்கு, இந்த ரெண்டு ஆல்பபெட், இதுல சிஏ, இந்த ரெண்டு ஆல்பபெட் இருக்கா. இந்த ரெண்டுத்துலயுமே வர்ற ஒரே ஆல்பபெட்னா அது ஏ தான். கரெக்டா? அப்போ ஆங்கிள் ஏல தான் 90 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? சோ அப்ப ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. So this implies the triangle ABC is right angled triangle. Okay, அவ்வளவுதான். next problem போயிடலாம். second subdivisionல L point 0,5, M point 9,12 and N point 3,14 வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுல அதே தான் first slope of LM வந்து find out பண்ண போறோம். ஓகே, L பாயிண்ட்டுக்கு x1, y1 நேம் கொடுத்துடலாம். M பாயிண்ட்டுக்கு x2, y2 நேம் கொடுத்துடலாம். ஃபார்முலா என்னன்னா y2 minus y1 divide by x2 minus x1. ஸோ இதில் y2 ஓட வேல்யூ 12 மைனஸ் y1க்கு 5 divide by x2க்கு 9 மைனஸ் x1க்கு 0. ஓகேவா? இப்போ இந்த 12 இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 7 கிடைக்கும். divide by 9 minus 0னா அது 9. ஓகே, ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் LM நமக்கு 7/9 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் MN வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ இந்த M பாயிண்ட்டுக்கு நம்ம x1, y1 நேம் கொடுத்துடலாம். N பாயிண்ட்டுக்கு x2, y2 நேம் கொடுத்துடலாம். ஃபார்முலால வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் y2 ஓட வேல்யூ 14 மைனஸ் y1, இதுல y1 ஓட வேல்யூ 12 டிவைட் பை x2க்கு 3 மைனஸ் x1க்கு 9. ஓகேவா?
14லேருந்து 12 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா 3 மைனஸ் 6 இருக்கு, வேற வேற சைன் இருக்கனால சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணும்போது 6 கிடைக்குது. பெரிய நம்பரோட சைன் மைனஸ்ங்கிறதுனால மைனஸ் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் 2 டேபிள கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க -1/3 கிடைக்கும். ஓகே, சோ இதுதான் என்னன்னா ஸ்லோப் ஆஃப் mn. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் nl வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ இப்போ இந்த n பாயிண்ட் இருக்குல்ல, இதுக்கு x1, y1 நேம் கொடுத்துடலாம். l பாயிண்ட்டுக்கு x2, y2 நேம் கொடுத்துடலாம். ஃபார்முலால வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணலாம். நியூமரேட்டர்ல y2 minus y1 வரும். y2க்கு 5 minus y1க்கு 14 டிவைட் பை x2 minus x1. x2க்கு 0 minus x1க்கு 3. ஓகே, இப்போ 14ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 9 கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் மைனஸ்ங்கிறதுனால -9 டிவைட் பை -3. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. இங்க 9/3 இருக்கு. 3 டேபிள கேன்சல் பண்ணீங்கன்னா 3 1s are 3, 3 3s are 9. ஓகே, so this implies slope of nl equal to 3. ஓகே, இப்போ இதில் பார்க்குறோம் ஸ்லோப் ஆஃப் lm வந்து 7/9 கிடைக்குது. ஸ்லோப் ஆஃப் mn வந்து -1/3. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் nl வந்து 3 கிடைச்சிருக்கு. ஓகேவா, இதுல இதை ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு -1 வரும். கரெக்டா, ஏன்னா இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணும்போது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா -1 வராது. அதே மாதிரி இதை ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணும்போதும் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா -1 வராது. ஓகேவா, பட் இதை ரெண்டுத்தையும் அதாவது ஸ்லோப் ஆஃப் mn-ஐயும் ஸ்லோப் ஆஃப் nl-ஐயும் அப்ளை பண்ணும்போது நமக்கு -1 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை எழுதிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் mn இன்டூ ஸ்லோப் ஆஃப் nl equal to -1/3 into 3, 3 3 cancel ஆயிடும். சோ அப்ப நமக்கு -1 கிடைக்கும். ஓகே, -1 கிடைச்சிருச்சு. இப்போ இதோட மீனிங் என்ன, இந்த ரெண்டுத்துல என்ன ஆல்பபெட் வருது பாருங்க, nங்கிற ஆல்பபெட் வந்திருக்கு. ஓகே, so this implies angle n equal to 90 degree. ஓகே, n ஆங்கிள் தான் 90 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்னா கொடுத்திருந்த அந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அது கண்டிப்பா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, so this implies triangle LMN is a right angled triangle. ஓகே, அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.2ல 10th ப்ராப்ளம் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, show that the given points form a parallelogram. அதாவது இதுல ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து parallelogram ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ABCD இது வந்து parallelogram அப்படின்னா இதோட கண்டிஷன் எப்படி இருந்திருக்கும்னா, இதோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும், அதே சமயம் அது ஒரு பேரலாவும் இருக்கும். ஓகேவா, அதாவது ஏபியும் சிடியும் ஈக்குவலா இருக்கும். அதுக்கப்புறம் ஏபி பேரலல் டு சிடியா இருக்கும். புரியுதுங்களா, அதே மாதிரி பிசியும் டிஏவும் ஈக்குவலா இருக்கும். அண்ட் பிசி இஸ் பேரலல் டு டிஏ. ஓகேவா, ரெண்டுமே எப்படி இருக்கும், பேரலா இருக்கும். சரியா, பட் நமக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ 2 லைன்ஸ் ஆர் பேரலல்னா தென் தேர் ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். கரெக்டா, இப்போ 2 லைன் இருக்கு, ரெண்டுமே பேரலல்னா கண்டிப்பா அதோட ஸ்லோப் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து பேரலோகிராம் தான் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத நாம சொல்லிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஏபியோட ஸ்லோப்பு, பிசியோட ஸ்லோப்பு, சிடியோட ஸ்லோப்பு, அதுக்கப்புறம் டிஏவோட ஸ்லோப். ஓகே, ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஆப்போசிட் சைட்ஸோட ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாலே இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து parallelogram தான் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத நம்மளால ஈஸியா சொல்லிட முடியும். ஓகே, சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நாம ஏபியோட ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். So slope of AB equal to, so AB க்கு தான ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதனால A பாயிண்ட x1, y1 னும் B பாயிண்ட x2, y2 னும் எடுத்துக்கலாம். So formula என்னன்னா y2 minus y1 divided by x2 minus x1. இல்ல y2 ஓட வேல்யூ -4 minus y1 ஓட வேல்யூ 3.5 divided by x2 ஓட வேல்யூ 10 minus x1 ஓட வேல்யூ 2.5. ஓகே, நியூமரேட்டர்ல இந்த ரெண்டு நம்பருமே ஒரே சைன்ல இருக்கு, அதனால இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அதே சைன் எடுத்து போடணும். இந்த 4ஐயும் 3.5 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7.5 கிடைக்கும். ஓகே, அடுத்தது டினாமினேட்டர்ல 10 minus 2.5 இருக்கு.
இந்த ரெண்டு நம்பர் பாத்தீங்கன்னா வேற வேற சைன்ல இருக்கு. இந்த மாதிரி வேற வேற சைன்ல இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸை நாம சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும். ஓகே, இந்த 10 நாம 10.0 அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 2.5 இந்த பாயிண்ட்டுக்கு நேர பாயிண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 7.5 நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த 7.5 இந்த 7.5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1 கிடைக்கும். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு -1. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. இங்க ரஃப்ல b பாயிண்ட் டு c பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். b பாயிண்ட் 10, -4 and c பாயிண்ட் 2.5, -2.5. ஸோ இதுக்கு நாம x1, y1 நேம் கொடுத்துடலாம். அண்ட் இந்த பாயிண்ட் x2, y2 வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணலாம். y2 minus y1, y2 ஓட வேல்யூ -2.5 minus y1, y1 ஓட வேல்யூ -4 divided by x2 minus x1, x2 ஓட வேல்யூ 2.5 minus x1 ஓட வேல்யூ 10. so -2.5 இந்த ஸ்டெப்ல பாருங்க minus into minus plus 4 divided by 2.5 minus 10. இது ரெண்டும் வேற வேற சைன் இருக்கனால சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 10ல இருந்து 2.5 சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த 10 10.0 எழுதிக்கலாமா? சப்ட்ராக்ட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 7.5 கிடைக்கும். ஓகே, சோ இது 7.5. பட் இதுல பெரிய நம்பரோட சைன் மைனஸ்ங்கிறதுனால -7.5. அதுக்கப்புறம் இந்த நியூமரேட்டர்ல பாருங்க -2.5 plus 4 இருக்கு. இங்க வேற வேற சைன் தான், அதனால இதை நாம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இதுல 4 வந்து பிளஸ்ங்கிறதுனால பிளஸ் போட்டுக்கிறோம். ஸோ நமக்கு 1.5 டிவைட் பை -7.5 கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை எடுத்துட்டோம்னா இதை நம்ம கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு இல்லையா? அப்போ இந்த பாயிண்ட்டை எடுக்கணும். என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை டிவைட் பை 10 போடலாமா? அப்பதானே இந்த பாயிண்ட் போகும். ஸோ 1.5 into 10 டிவைட் பை -7.5 into 10. ஸோ 1.5 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 150 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சர்லயும் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிருங்க. அப்போ நமக்கு 15 கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இந்த 7.5 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 75 கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பிளஸ் டிவைட் பை மைனஸ் இது 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 3 5s are 15, இந்த இடத்துல 5 1s are 5, அதுக்கப்புறம் 5 5s are 25. ஓகே, ஸோ அப்போ நமக்கு -3/15 கிடைக்குது. இதுதான் என்னன்னா ஸ்லோப் ஆஃப் பிசி. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் சிஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சி பாயிண்ட் வந்து எடுத்து எழுதிக்கலாம். 2.5, -2.5 ஸ்லோப் ஆஃப் பிசி. அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாருங்க parallelogram. AB ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், BC ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் CD. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் CD. ஸோ D பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். -5, 5. ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்ட் x1, y1 இதை x2, y2 எழுதிக்கலாம். ஃபார்முலால y2 minus y1 வரணும். இல்ல y2 ஓட வேல்யூ +5 minus y1 ஓட வேல்யூ -2.5 டிவைட் பை x2 minus x1. x2 க்கு -5 minus x1 க்கு 2.5. so 5 minus into minus plus 2.5 divide by இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 7.5 கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா +7.5 டிவைட் பை -7.5. 7.5 7.5 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் 1 டிவைட் பை மைனஸ்னா அது -1. ஓகே, ஸோ ஸ்லோப் ஆஃப் சிடி ஈக்குவல் டு -1. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் டிஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். டி பாயிண்ட் -5, 5. அதுக்கப்புறம் ஏ பாயிண்ட் என்னன்னா 2.5, 3.5. ஃபார்முலா y2 minus y1 இல்லையா? இங்க y2 ஓட வேல்யூ 3.5 minus y1 க்கு 5 divided by x2 minus x1. x2 க்கு 2.5 minus x1 க்கு -5.
ஈக்குவல் டு இப்போ இந்த 5ல இருந்து 3.5 நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 கிடைக்குது. டிவைட் பை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் வந்துடும் இல்லையா? அப்போ 2.5 பிளஸ் ஒரு 5 அப்போ 7.5 கிடைக்கும். இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்காக மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல பெரிய நம்பரோட சைன் மைனஸ் இருக்கு, அதனால இங்க மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? சரி, இங்க மல்டிப்ளை டிவைட் பை 10 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 15 வருமா? ஸோ மைனஸ் 15 டிவைட் பை 75. 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? இல்ல 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 3 5s are 15, இங்க 5 1s are 5, அதுக்கப்புறம் 5 5s are 25. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 3 by 15. ஓகே, அப்போ ஸ்லோப் ஆஃப் DA equal to minus 3 by 15. So, இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு slope of AB minus 1 கிடைச்சிருக்கு. Slope of BC minus 3 by 15. Slope of CD minus 1. அதுக்கப்புறம் slope of DA minus 3 by 5 கிடைச்சிருக்கு. ஓகேவா? So, இதுதான் வந்து ABCD. இதுல AB ஓட ஸ்லோப் பாத்தீங்கன்னா minus 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்க பாருங்க AB ஓட ஸ்லோப் minus 1. ஓகே, இது M1 எடுத்துக்கலாம் minus 1. அடுத்தது BC ஓட ஸ்லோப் இது M2 எடுத்துக்கலாம் minus 3 by 15. அடுத்தது இது வந்து CD ஓட ஸ்லோப் M3 minus 1. ஓகேவா? அதுக்கப்புறம் DA ஓட ஸ்லோப் minus 3.5 minus 3 by 5. இப்ப பாருங்க AB ஓட ஸ்லோப்பும் CD ஓட ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கா? ஓகே, இதோட ஆப்போசிட் சைட்ஸ் ஸ்லோப் வந்து ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, ஸ்லோப் ஆஃப் BCயும் minus 3 by 15 னா ஸ்லோப் ஆஃப் DAவும் minus 3 by 15 தான். கரெக்டா? 3 by 15 னா 3 by 5 இல்ல, ரெண்டுமே 3 by 15 தான். ஓகே, இப்போ இங்க பாருங்க ஸ்லோப் ஆஃப் BCயும் 3 by 15 தான். அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் ADயும் அதே தான், சேம் வேல்யூ minus 3 by 15 தான். ஓகேவா? எழுதிக்கலாமா? ஸோ ஸ்லோப் ஆஃப் AB ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் CD and slope of BC equal to slope of DA. Okay, so இப்போ slopes வந்து அதாவது அந்த opposite sides ஓட slope வந்து ஈக்குவலா இருக்கு. அப்ப இதோட மீனிங் என்ன? ABCD forms a parallelogram. ஓகே, so அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.2ல 11th ப்ராப்ளம் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if the points A, B, C and D form a parallelogram, then find the value of x and y. Okay, இந்த क्वेश्चनல A, B, C, D அப்படிங்கற இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து parallelogram ஃபார்ம் பண்ணுது அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சுனா அதுல x and y ஓட வேல்யூ என்ன? சோ இந்த வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படினு क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த ABCDங்கிற இந்த 4 பாயிண்ட்ஸ் parallelogram ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைடோட ஸ்லோப் வந்து ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? ஏன்னா ABCD அப்படிங்கிறது parallelogram இருந்துச்சுன்னா இதோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து parallelஆவும் இருக்கும். கரெக்டா? இப்போ 2 லைன்ஸ் வந்து parallel அப்படின்னா அதோட ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவல்னு அர்த்தம். ஓகே, அப்போ AB and CD வந்து parallel இருக்கு அப்படின்னா இதோட ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் தான் அர்த்தம். சோ அப்ப இத எழுதிக்கலாமா? சோ ஸ்லோப் ஆஃப் AB ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் CD. அதே மாதிரி and இந்த சைடு பாருங்க BC, இதனோட ஆப்போசிட் சைட்ஸ் AD. ஓகே, அப்ப இந்த ரெண்டுத்தோட ஸ்லோப்பும் ஈக்குவலா தான் இருக்கும். சோ அதையும் எழுதிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் BC ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் DA. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் இப்ப ஸ்லோப் ஆஃப் AB வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுதான் A பாயிண்ட், இது B பாயிண்ட். சோ அப்ப இதுக்கு நாம x1 y1 and x2 y2 னு நேம் வந்து கொடுத்துடலாம். ஸ்லோப் ஃபார்முலா என்ன? ஸ்லோப் is equal to y2 minus y1 divided by x2 minus x1. ஓகே, இந்த ஃபார்முலா எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சப்போஸ் ஆங்கிள் கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan theta. ஓகே, பட் இதுல நமக்கு பாயிண்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க, அதனால இந்த ஃபார்முலா நாம யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, சரி, இப்போ இல்ல இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு வரலாம். அதாவது ஸ்லோப் ஆஃப் AB ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் CD இதுக்கு வரலாம். ஓகே,
சரி, ஸ்லோப் ஆஃப் ஏபி ஏற்கனவே சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸுக்கு நம்ம நேம்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? y2 minus y1, இதுல y2 ஓட வேல்யூ -3 minus y1 வந்து 2 divided by x2 minus x1, x2 க்கு -2 minus x1 க்கு 2 equal to அடுத்தது slope of CD. C பாயிண்ட் இங்க இருக்கு, D பாயிண்ட் இங்க இருக்கு, கரெக்டா? சரி, இந்த பாயிண்ட்ல இதுக்கு x1 y1 னும் இதுக்கு x2 y2 னும் நேம் கொடுத்துடலாம். ஓகே, அப்ப என்ன வரும்? y2 minus y1 இல்லையா? y2 க்கு y தான் வரும், y1 க்கு -3. சோ அப்போ y minus of -3 divided by x2 minus x1, x2 க்கு x, x1 க்கு 1. சோ அப்போ x minus 1 னு வரும். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல -3 -2 னா அது -5 divided by -2 னா -4 equal to y minus into minus plus 3 divided by x minus 1. So this implies இதில minus minus cancel ஆயிடுச்சு, அப்ப நமக்கு 5/4 கிடைக்கும் equal to y plus 3 divided by x minus 1. ஓகே, இதுக்கு அப்ப இதை cross multiply பண்ணலாமா? multiply பண்ணீங்கன்னா 5 into x minus 1 equal to 4 into y plus 3 னு கிடைக்கும். உள்ள multiply பண்ணிக்கோங்க. 5x minus 5 equal to 4y plus 4 into 3 12 கிடைக்கும். ஓகே, so next stepல 5x இந்த plus 4y இந்த சைடு எடுத்துன்னு போயிடலாம், minus 5 அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். என்ன வரும்? இந்த plus 4y ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா minus 4y கிடைக்கும். இந்த 12 அதே இடத்துல தான் இருக்கு, அதனால அதை சைன்லாம் சேஞ்ச்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த -5 தான் ஆப்போசிட் சைடு வரப்போகுது, அதனால சைன் சேஞ்ச் ஆயிட்டு +5 கிடைக்குது. ஓகே, ஸோ 12 + 5 னா அது 17. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் 5x minus 4y equal to 17. இதை நாம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த செகண்ட் இருக்கு பாருங்க, ஸ்லோப் ஆஃப் BC is equal to slope of DA. இதை நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் BC ல B பாயிண்ட் -2, -3 and C பாயிண்ட் 1, -3. ஓகே, இப்போ இதுக்கு நாம x1 y1 னும் இந்த பாயிண்ட்டுக்கு x2 y2 னும் நேம் கொடுத்துடலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? என்ன ஃபார்முலா? ஸ்லோப் ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. கரெக்டா? இல்ல y2 ஓட வேல்யூ -3 minus y1 ஓட வேல்யூ -3 divided by x2 minus x1. x2 க்கு 1 minus x1 க்கு -2 equal to அடுத்தது ஸ்லோப் ஆஃப் DA இல்லையா? இங்க சைடுல பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். D பாயிண்ட் என்னன்னா x, y and A பாயிண்ட் 2, 2. ஓகே, இப்போ இதுக்கு x1, y1 னும் இந்த பாயிண்ட்டுக்கு x2, y2 னும் நம்ம நேம் கொடுத்து வச்சுக்கலாம். சரி, அகைன் ஃபார்முலா ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. y2 minus y1, y2 க்கு 2 minus y1 க்கு y divide by x2 minus x1, x2 க்கு 2 minus x1 க்கு x. சரி, இந்த ஸ்டெப்ல பாருங்க, minus into minus plus 3 வருமா? divide by 1 minus into minus plus 2 equal to 2 minus y divide by 2 minus x னு கிடைச்சிருக்கு. So this implies இங்க நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா plus 3 and minus 3 ரெண்டும் கேன்சல் ஆயிடும். So ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 divide by 1 plus 2 3 கிடைக்கும் equal to 2 minus y divide by 2 minus x. So இதுல பாத்தீங்கன்னா 0 divide by 3 வருது. So 0 divide by 3 னா அது 0 தான். ஓகே, so 0 equal to 2 minus y divide by 2 minus x னு கிடைச்சிருக்கு. So next stepல இந்த 2 minus x equal to opposite எடுத்துட்டு போயிடுங்க. இப்போ 2 minus x into 0 is equal to 2 minus y வருமா? So 0 into 2 minus x னா அது 0 தான், கரெக்டா? So this implies 2 minus y equal to 0. Just rearrange பண்ணி எழுதிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மைனஸ் y ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போயிடுங்க. இது ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா பிளஸ் y ன்னு மாறிடும், அதாவது 0 plus y ன்னு மாறிடும். 0 plus y னா அது y தான். ஓகே, so this implies y equal to 2. y ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது
நாம ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5x minus 4y equal to 17 இருக்கு. Okay, so the equation number 1 implies 5x minus 4y equal to 17. இத அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல y ஓட வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. y ஓட வேல்யூ 2 equal to 17. So 5x minus 4 2s are 8 equal to 17. So 5x இந்த minus 8 அப்படியே அந்த சைடு எடுத்துன்னு போயிடுங்க. இப்போ plus 8 வந்துருமா, ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 17 plus 8 25 கிடைக்கும். So 5x equal to 25 னா x is equal to 25. 5x என்ன அர்த்தம், 5 into x தானே, பட் நமக்கு x தானே வேணும். அப்போ இந்த 5 நம்ம அந்த சைடு எடுத்துன்னு போகணும். ஓகே, இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இந்த சைடு வரும்போது டிவிஷனா மாறிடும். ஓகேவா, இப்போ கேன்சல் பண்ணலாமா? 5 1s are 5, 5 5s are 25 equal to 5. So this implies x equal to 5. Okay, சரி, அவ்வளவுதான். ஆல்ரெடி y ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இப்போ ரிசல்ட் எடுத்து எழுதிடலாம். So this implies x is equal to 5 and y equal to 2. So அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Exercise 5.2ல 12th ப்ராப்ளம் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, let a b c and d அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. show that abcd is trapezium. ஓகே, இது வந்து trapezium அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, சரி, இதை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி trapeziumனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த trapeziumத்துல ஒரு சைடு மட்டும் ஆப்போசிட் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா பேரலா இருக்கும். ஓகேவா, பட் இன்னொரு சைடு வந்து பேரலா இருக்காது. அதாவது AB is parallel to CD அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி கூட இருந்திருக்கலாம். ஓகேவா, இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா AD is parallel to BC இருக்கும். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? அதனால இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி கூட இருந்திருக்கலாம். சப்போஸ் இந்த கேஸ்ல இது வந்து எப்படி இருந்திருக்கும், AD சாரி இப்படி எழுதணும், parallel நம்ம இப்படி எழுதக்கூடாது, ஈக்குவல், இது parallel. AD is parallel to BC. ஒன்னு AB is parallel to CD இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா AD is parallel to BC இருந்திருக்கணும். ஓகேவா, சப்போஸ் AB is parallel to CD இருந்ததுன்னா இந்த கேஸ்ல BC is not parallel to AD இருந்திருக்கும். ஓகேவா, இல்ல சப்போஸ் அதுவே இப்படி இருந்திருந்ததுன்னா இந்த கேஸ்ல AB is not parallel to DC இருந்திருக்கும். ஓகே, சோ அதுதான். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இந்த AB BC CD DA இதோட ஸ்லோப்ஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன் வந்து ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எதுக்காக அப்படின்னா, இப்போ ரெண்டு லைன் வந்து பேரலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஸ்லோப் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, அப்போ அந்த 2 லைன்ஸ் வந்து பேரலா இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட ஸ்லோப் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ரெண்டு ஈக்குவலா இருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது பேரலா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, AB BC CD இதோட ஸ்லோப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். So slope of AB first find out பண்ணலாம். என்ன ஃபார்முலானா y2 minus y1 divided by x2 minus x1. இங்க ரஃப் காலத்துல A பாயிண்டையும் B பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். A பாயிண்ட் 3, -4 and B பாயிண்ட் 9, -4. இதுக்கு நம்ம நேம் கொடுத்துடலாம். இந்த பாயிண்ட்டுக்கு x1, y1 னும் இதுக்கு x2, y2 னும் நேம் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணலாம். இல்ல y2 ஓட வேல்யூ -4 மைனஸ் y1 ஓட வேல்யூ -4 டிவைட் பை x2 ஓட வேல்யூ 9 மைனஸ் x1 ஓட வேல்யூ 3. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல -4 இங்க பாருங்க, மைனஸ் இன்டூ மைனஸ் +4 டிவைட் பை 9 - 3 6. இந்த -4 +4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு 0 கிடைக்கும். சோ 0 டிவைட் பை 6னா அது 0 தான். ஓகேவா, சோ திஸ் இம்ப்ளைஸ் slope of AB equal to 0. அடுத்தது slope of BC வந்து find out பண்ண போறோம். அதுக்காக ரஃப் காலத்துல B பாயிண்ட் and C பாயிண்ட் ரெண்டுத்தையுமே எடுத்து எழுதிக்கலாம். இல்ல B பாயிண்ட் 9, -4 and C பாயிண்ட் 5, -7.
இப்போ இதுக்கு நம்ம நேம் கொடுத்துடலாம். இது x1, y1, இந்த பாயிண்ட் x2, y2. வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்ன வரும்னா y2 minus y1 இல்லையா? y2 ஓட வேல்யூ -7 minus y1 ஓட வேல்யூ -4 divided by x2 minus x1. x2 க்கு 5 minus x1 க்கு 9. ஓகே, so next stepல -7 இங்க பாருங்க minus into minus plus 4 divide by 5 minus 9. 9ல இருந்து 5 subtract பண்ணீங்கன்னா 4 கிடைக்கும். இதுல பெரிய நம்பரோட சைன் மைனஸ்ங்கிறதுனால -4. அதுக்கப்புறம் இங்க subtract பண்ணீங்கன்னா -3 வரும் divide by -4. ஓகே, இதுல மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. so 3/4. so this implies slope of BC equal to 3/4. அடுத்தது slope of CD find out பண்ணலாம். so அதுக்கு rough columnல C point and D point எடுத்து எழுதிக்கலாம். இதுல C point 5, -7 and D point 7, -7. இதுக்கு x1 y1 னும் இந்த பாயிண்ட்க்கு x2 y2 னு நேம் கொடுத்துடலாம். so ஃபார்முலா என்னன்னா y2 minus y1 divided by x2 minus x1. வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல y2 ஓட வேல்யூ -7 minus y1 ஓட வேல்யூ -7 divided by x2 minus x1. x2 க்கு 7 minus x1 க்கு 5. so -7 இங்க பாருங்க minus into minus plus 7 divided by 7 minus 5 க்கு 2 கிடைக்கும். ஓகே, so next stepல இந்த -7 plus 7 என்ன cancel ஆயிடுச்சுனா 0 divided by 2 வரும், that is 0. so this implies slope of CD equal to 0. ஓகேவா? அடுத்தது slope of DA வந்து find out பண்ண போறோம். so அதுக்கு rough columnத்துல D point A point எடுத்து எழுதிக்கலாம். D point 7, -7 and A point 3, -4. so இதுக்கு x1 y1 னும் இந்த பாயிண்ட்க்கு x2 y2 னு நேம் கொடுத்துடலாம். இப்போ வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிக்கலாமா? y2 minus y1 இல்லையா? y2 க்கு -4 minus y1 க்கு -7 divide by x2 minus x1. x2 க்கு 3 minus x1 க்கு 7. so -4. next stepல பாருங்க minus into minus plus 7 divide by 3 minus 7 னா அது -4. so 7ல இருந்து 4 subtract பண்ணீங்கன்னா 3 கிடைக்கும். இல்ல பெரிய நம்பரோட சைன் பிளஸ்ங்கறனால +3 divide by -4. ஓகே, so next stepல plus divide by minus 3/4. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ்லாம் பாருங்க. slope of AB நமக்கு 0 கிடைச்சது, கரெக்ட்டா? அதுக்கு அடுத்தது slope of CD யும் நமக்கு 0 கிடைச்சிருக்கு. எடுத்து எழுதிக்கலாம். slope of AB equal to slope of CD. இந்த AB யும் CD யும் எப்படி இருக்குன்னு பாருங்க. AB யும் CD யும் ஆப்போசிட் சைட்ஸா இருக்கு, கரெக்ட்டா? இந்த ஆப்போசிட் சைடா இருக்கு, ரெண்டத்தோட ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கு. அப்படினா என்ன அர்த்தம்? AB is parallel to CD. so this implies AB is parallel to CD. கரெக்ட்டா? இது கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் slope of BC என்ன வந்திருக்கு பாருங்க. slope of BC நமக்கு 3/4 கிடைச்சது. அடுத்தது slope of DA நமக்கு -3/4 கிடைச்சது. ரெண்டுமே ஈக்குவல் இல்ல. ஏன்னா ஒரு வேல்யூ பிளஸ்ல இருக்கு, இன்னொரு வேல்யூ மைனஸ்ல இருக்கு. அப்ப அந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல் கிடையாது, கரெக்ட்டா? சோ அப்ப slope of BC is not equal to slope of DA. ஓகே, இது ரெண்டும் ஈக்குவல் இல்ல. அப்ப ஸ்லோப்ஸ் ஈக்குவலா இல்லனா என்ன அர்த்தம்? இது ரெண்டும் parallel கிடையாது. இது ரெண்டும் slope of BC, அதாவது slope of BC is not equal to slope of DAங்கிறதுனால இந்த BC இருக்குல்ல, இந்த லைனும் DAங்கிற இந்த லைனும் parallel கிடையாது. எழுதிக்கலாமா? so this implies BC and DA are not parallel. ஓகே, சரி. அப்போ ஒரு ஆப்போசிட் சைடு parallel இருக்கு, பட் இன்னொரு ஆப்போசிட் சைட்ஸ் நமக்கு parallel இல்ல. அப்ப என்ன அர்த்தம்னா ABCD வந்து trapezium அர்த்தம். ஓகே, so this implies ABC and D forms trapezium. ஓகே, so அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.2ல 13th ப்ராப்ளம் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a quadrilateral has vertices A, B, C and D.
show that the midpoints of its sides form a parallelogram. அதாவது ஒரு quadrilateral இருக்கு, அதோட 4 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ அதான் நம்ம டிரா பண்ணியிருக்கோம். 4 பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அதோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணா, இதுல மிட் பாயிண்ட்ஸ் எங்க இருக்கும் பாருங்க. இப்ப ஏபியோட மிட் பாயிண்ட் இங்க இருக்குமா, பிசியோட மிட் பாயிண்ட் இங்க இருக்கும், அதுக்கு நான் நேம் வந்து ஈன்னு கொடுத்துருக்கேன். சிடியோட மிட் பாயிண்ட் இங்க இருக்கும், அதுக்கு வந்து நான் எஃப் நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டியோட மிட் பாயிண்ட் ஜி நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏபியோட மிட் பாயிண்ட் டி நேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து என்ன பண்ணுமா, ஒரு parallelogram ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது இந்த DEFG இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு parallelogram ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத நாம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சரி, parallelogramனா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு எடுத்துக்கலாம். இப்போ DE இருக்கா, இதோட ஆப்போசிட் சைடு என்னது, FGயா. இந்த ஆப்போசிட் சைடு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி ரெண்டுமே வந்து பேரலா இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இதோட இந்த ஆப்போசிட் சைடு எடுத்து பாருங்க, GD அதுக்கப்புறம் EF, இந்த ரெண்டு ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி தான், சேம், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இது எப்படி இருக்கும்னா பேரலா இருக்கும். ஓகேவா, சரி, இந்த இடத்துல parallel அந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இப்போ ரெண்டு லைன் வந்து parallel இருக்கு அப்படின்னா அதனுடைய ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே, அப்போ இந்த DEங்கிற இந்த லைன், அதுக்கப்புறம் GFங்கிற இந்த லைன், இந்த ரெண்டு லைனோட ஸ்லோப்ஸ் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ரெண்டுமே ஈக்குவலா வந்துச்சுன்னா ஓகே, அப்போ இந்த DE அண்ட் GF இந்த ரெண்டு லைனும் parallel இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி DG அதுக்கப்புறம் EF இந்த ரெண்டு லைன் இருக்குல்ல, அது DG அதுக்கப்புறம் EF இந்த ரெண்டு லைனோடைய ஸ்லோப்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஸ்லோப்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னா இந்த 2 லைன்ஸும் பேரலா இருக்கு அப்படிங்கறத நாம சொல்லிடலாம். ஓகே, இப்போ இந்த DEFGல ஆப்போசிட் சைட்ஸ், அதாவது இந்த ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாமே பேரலா இருக்கு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லிடலாம், இந்த DEFG வந்து ஒரு parallelogram தான் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத நாம ஈஸியா அதை ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா, சரி, இதெல்லாம் ஓகே. அப்போ இந்த DEFG இந்த பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சாதானே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ண முடியும். கரெக்டா? DEFG பாயிண்ட்ஸுக்கு கூட வேல்யூ கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொடுக்கல. பட் அதுக்கு பதிலா நமக்கு ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இது வந்து மிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, D அப்படிங்கிறது ஏபியோட மிட் பாயிண்ட். அப்ப நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா D பாயிண்ட்டை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா? அதே மாதிரி தான் E பாயிண்ட்டும் என்னன்னா பிசியோட மிட் பாயிண்ட், Fங்கிறது சிடியோட மிட் பாயிண்ட், Gங்கிறது டியோட மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா, சரி, அதுதான் எழுதியிருக்கேன். மிட் பாயிண்ட் ஆஃப் AB இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா என்ன, x1 plus x2/2 y1 plus y2/2. AB இது ரெண்டுத்தையும் பாருங்க, இல்ல சைட்ல இந்த மாதிரி ரஃப்ல கூட எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் மிஸ்டேக்ஸ் எதுவும் நீங்க பண்ண மாட்டீங்க. சோ இதுக்கு x1, y1 இந்த பாயிண்ட்டுக்கு x2, y2 நேம் கொடுத்துடலாம். இப்ப வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணலாம். x1 plus x2/2, x1 ஓட வேல்யூ -4 plus x2 ஓட வேல்யூ 5 divide by 2, y1 plus y2/2, y1க்கு -2 plus y2க்கு -1 divide by 2. so equal to, இங்க வேற வேற சைன் இருக்கனால சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1 கிடைக்குது. so 1/2. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா -2 plus into -1 divide by 2. that is 1/2, -2 -1 அது -3, so -3/2. okay, சரி, அப்ப மிட் பாயிண்ட் ஆஃப் AD, அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் AB, that is D பாயிண்ட் என்ன கிடைச்சிருக்கு, 1/2, -3/2 கிடைச்சிருக்கு. இப்ப D பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இங்க மார்க் பண்ணி வச்சுக்கலாமா, 1/2, -3/2. அடுத்தது E பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த E பாயிண்ட் எப்படி கிடைக்குதுன்னா இது வந்து BC னுடைய மிட் பாயிண்ட். சோ இங்க எழுதிக்கலாம், மிட் பாயிண்ட் ஆஃப் BC. ரஃப் காலத்துல B and C பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கலாம். இல்ல B பாயிண்ட் பாத்தீங்கன்னா 5, -1 and C பாயிண்ட் 6, 5. ஓகே, இப்போ இதுக்கு x1, y1 இதுக்கு x2, y2 நேம் கொடுத்து வச்சுக்கலாம். ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். x1 plus x2/2, so அப்போ 5 plus 6/2 வரும், y1 plus y2/2, that is -1 plus 5/2 கிடைக்குது. அப்ப இங்க 11/2 வரும், இந்த இடத்துல 4/2 வரும்.
that is 11 by 2 4 by 2 cancel பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். Okay, so this implies BC ஓட midpoint என்ன E தானே, அப்ப E point நம்ம find out பண்ணிட்டோம். E point என்ன கிடைச்சிருக்குன்னா 11 by 2 2ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது F point தான் find out பண்ண போறோம். Fங்கிறது CD ஓட midpoint. So midpoint of CD equal to, இங்க இதே மாதிரி ரஃப் காலத்துல C and D எழுதி வச்சுக்கலாம். C வந்து 6,5, அதுக்கப்புறம் D என்னன்னா -7,6. Okay, so இதுக்கு x1 y1 இந்த பாயிண்ட்டுக்கு x2 y2 நேம் கொடுத்துடலாம். ஃபார்முலா என்னன்னா x1 plus x2 by 2, அப்போ 6 - 7 by 2 வரும். கமா y1 plus y2 by 2, y1க்கு 5 plus y2க்கு 6 divide by 2. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா -1 by 2 வரும். கமா இங்க வந்து ஆட் பண்ணணும், ஏன்னா இது இந்த இடத்துல ரெண்டுமே ஒரே சைன்ல இருக்கனால ஆட் பண்ணிக்கிறோம். 5 6 ஆட் பண்ணீங்கன்னா 11, so 11 by 2. So this implies CD ஓட midpoint என்ன கொடுத்திருக்காங்க, F இல்லையா, அப்போ F. F point -1 by 2, 11 by 2. Okay, இன்னும் ஒரு பாயிண்ட் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், G பாயிண்ட். So midpoint of DA, D point -7,6 and A வந்து -4, -2. ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். -7 -4 divide by 2, 6 -2 divide by 2 equal to, இதுல பாத்தீங்கன்னா -7 -4 வந்திருக்கு. அது ரெண்டு நம்பரும் ஒரே சைன்ல இருக்கு, மைனஸ்ங்கிற ஒரே சைன்ல இருக்கு. அப்ப இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அதே சைன் எடுத்து போடணும். ஸோ ஆட் பண்ணீங்கன்னா -11 கிடைக்கும், டிவைட் பை 2, இங்க வந்து 4 by 2 வரும். ஏன்னா 6 - 2 4 கிடைக்குமா, 4 by 2 போட்டீங்கன்னா 2 வந்துடும். ஓகே, so this implies G is -11 by 2, 2. Okay, சரி, இந்த 4 mid points நம்ம find out பண்ணிட்டோம். இதை எடுத்து டயக்ராம்ல எழுதிக்கலாம். E வந்து 11 by 2, 2. F -1 by 2, 11 by 2. G point -11 by 2, 2. ஓகே, இது ரெண்டு 4 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, இது எல்லாத்தோட ஸ்லோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது DE இதோட ஸ்லோப்பு, EF ஓட ஸ்லோப்பு, FG ஓட ஸ்லோப்பு, அதுக்கப்புறம் GD ஓட ஸ்லோப்பு. So slope of DE எழுதியிருக்கோம். ஃபார்முலா என்னன்னா y2 - y1 divided by x2 - x1. இங்க ரஃப் காலத்துல D பாயிண்ட்டும் E பாயிண்ட் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கு நாம நேம் வந்து x1, y1, இங்க x2, y2 எடுத்துக்கலாம். சரியா, வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணுங்க. நியூமரேட்டர்ல y2 - y1 வரணும். y2 ஓட வேல்யூ 2 மைனஸ் y1 ஓட வேல்யூ -3 by 2 டிவைட் பை x2 - x1. x2க்கு 11 by 2 மைனஸ் x1க்கு 1 by 2 equal to 2 minus into minus plus வரும் 3 by 2 divide by, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 11 by 2 minus 1 by 2 subtract பண்ணீங்கன்னா 10 by 2 கிடைக்கும். இங்க LCM எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 2 into 2 4 வருமா, 4 plus 3 7 by 2 வரும், divide by 10 by 2. so இங்க நியூமரேட்டர்ல 7 by 2 எடுத்து எழுதிக்கலாம். இந்த டிவைடை நாம மல்டிப்ளையா கன்வெர்ட் பண்றோம். இம்பார்ட்டன்டான ஸ்டெப், அதை லிசன் பண்ணுங்க. இந்த டிவைடை மல்டிப்ளையா கன்வெர்ட் பண்றோம். இப்போ என்ன ஆகும்னா, டினாமினேட்டர்ல இருக்க வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கலா வரும். அதாவது 10 by 2 அப்படிங்கிறது 2 by 10ன்னு மாறிடும். புரியுதா? அதுக்கப்புறம் இந்த 2 அந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவல் டு 7 by 10 நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஸ்லோப் ஆஃப் DE ஈக்குவல் டு 7 by 10. இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் DE ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஸ்லோப் ஆஃப் EF.
இங்க ரஃப் காலத்துல E and F பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கலாம். E வந்து 11/2, 2 and F -1/2, 11/2. இப்போ இதுக்கு x1 y1 இதுக்கு x2 y2 நேம்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ ஸ்லோ ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். y2 minus y1 divided by x2 minus x1. இதில் y2 ஓட வேல்யூ 11/2 minus y1 ஓட வேல்யூ 2 divide by x2 ஓட வேல்யூ 1/2 minus x1 ஓட வேல்யூ 11/2. இங்க 11/2 minus 2 இருக்கு. இது அப்படியே 11 minus 2 போட்டு 9 அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இது வந்து p/q ஃபார்மேட்ல இருக்கு. பட் இது ஹோல் நம்பரா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த 2வை நாம 2/1 எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இந்த டினாமினேட்டர் வேல்யூவை சேமா மாத்திக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த நியூமரேட்டர் வேல்யூவை ஆட் பண்றதோ இல்லைன்னா சப்ட்ராக்ட் பண்றதோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த டினாமினேட்டர் வந்து 2 வரணும். பட் இங்க வந்து 1 தான் இருக்கு. இது எப்போ வந்து 2 வரும்னா மல்டிப்ளை டிவைட் பை 2 பண்ணும்போது இங்க 2 வந்துடும். கரெக்டா? அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2க்கும் 1க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சு அப்படியும் பண்ணலாம். ஓகேவா? இந்த ரெண்டு விதமா பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நான் மல்டிப்ளை டிவைட் பை 2 போட்டுக்கிறேன். அப்ப என்ன வரும்? 11/2 மைனஸ் நியூமரேட்டர்ல 2 into 2 4 வரும், டிவைட் பை 2 வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த டினாமினேட்டர், ஓகே, அது இந்த டிவைடு, அதுக்கப்புறம் இந்த டிவைடு டினாமினேட்டர்ல இதுல பாருங்க டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப இதை காமனா எழுதிக்கலாம். -1 -11, அப்ப இங்க -12 கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க 11 minus 4 7 வருமா? டிவைட் பை 2 the whole divided by minus 12/2. 12/2 na inga minus 6. The minus 6 na 6/1 kuda எழுதிக்கலாம். Okay, so equal to numerator value 7/2. அதுக்கப்புறம் இந்த டிவைட் இருக்கு பாருங்க, இதை நான் மல்டிப்ளையா கன்வெர்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? டினாமினேட்டர்ல இருக்க இந்த வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கலா வந்துரும். அது -6/1 இருக்க இந்த வேல்யூ 1 divided by 6 வந்துரும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ் சைன் இருக்கு. ஸோ 1 divided by -6. ஓகே, இப்போ நியூமரேட்டர்ல 7 into 1 7 divided by denominatorல 2 into -6 -12. ஓகே, ஸோ this implies slope of EF equal to -7/12. இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோப் ஆஃப் டிஇ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்லோப் ஆஃப் இஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஸ்லோப் ஆஃப் எஃப்ஜி. சைட்ல எஃப் அண்ட் ஜி பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். எஃப் பாயிண்ட் -1/2, 11/2 அண்ட் ஜி பாயிண்ட் -11/2, 2. ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணிக்கலாமா? என்ன ஃபார்முலா? y2 minus y1 divided by x2 minus x1. கரெக்டா? இல்ல y2 ஓட வேல்யூ 2 minus y1 11/2 divide by x2 ஓட வேல்யூ -11/2 minus x1 க்கு -1/2. so equal to இங்க LCM எடுத்தீங்கன்னா 4 வரும். அப்படி இல்லைன்னா இங்க டினாமினேட்டர் 1 எடுத்துக்கிட்டு இங்கே நமக்கு டினாமினேட்டர் 2 வரணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை டிவைட் பை 2 போட்டீங்கன்னா 4/2 வந்துரும். ஓகே, சோ அப்படியும் பண்ணலாம், எல்சிஎம் எடுத்தும் பண்ணலாம். சோ அப்ப இங்க நமக்கு 4/2 வருதா? 4 - 11, அப்போ -7 வரும், டிவைட் பை 2. the whole divided by இந்த இடத்துல பாருங்க மைனஸ் into மைனஸ் பிளஸ்னு மாறிடும். அப்போ -11 + 1 டிவைட் பை 2 வரும். கரெக்டா? -11 + 1 டிவைட் பை 2 வரும். -11 + 1 னா அது -10. so -10 divided by 2. so next stepல மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. 7/2 இந்த டிவைடை நான் மல்டிப்ளையா கன்வெர்ட் பண்றேன். அப்ப கீழ இருக்க நம்பர் அப்படியே ரெசிப்ரோக்கலா வந்துரும். தட் இஸ் 2/10 வரும். அப்ப 2 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. so equal to 7/10. so this implies slope of FG equal to 7/10. இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். so இது வரைக்கும் நாம slope of DE, slope of EF, அதுக்கப்புறம் slope of FG find out பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஸ்லோப் ஆஃப் ஜிடி. ஜி பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஜி வந்து -11/2, 2 கிடைச்சிருக்கு. அண்ட் டி பாயிண்ட் (1/2, -3/2) கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு x1, y1 இதை x2, y2 நேம் கொடுத்து வச்சுக்கலாம். ஸ்லோப் ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். y2 - y1 டிவைட் பை x2 - x1. இதில் y2 ஓட வேல்யூ -3/2 மைனஸ் y1 ஓட வேல்யூ 2 டிவைட் பை x2க்கு 1/2 மைனஸ் x1க்கு -11/2. ஸோ ஈக்குவல் டு இந்த -2வை நம்ம -2/1 எழுதிக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா -3/2 இருக்கு. தட் இஸ் டினாமினேட்டர் 2 இருக்கு. பட் இங்க டினாமினேட்டர் 1 வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 போட்டுக்கணும். ஸோ அப்பதான் நமக்கு டினாமினேட்டர் 2 கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ -3/2 வரும். இங்க நியூமரேட்டர்ல 2 × 2 4 டிவைட் பை 2 the whole divided by இந்த இடத்துல 1/2 minus into minus plus 11/2. ஓகே, இந்த மாதிரி பிராக்கெட் போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ்லாம் எதுவும் வராது. சரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டர் சேமா இருக்கு. அதனால நியூமரேட்டர் வேல்யூ அப்படியே ஆட் பண்றதோ இல்ல சப்ட்ராக்ட் பண்றதோ அதுல இருக்க சைனை வச்சு நம்ம டிசைட் பண்ணி போட்டுக்கலாம். இங்க நமக்கு நியூமரேட்டர்ல ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுனால இந்த 2 வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணிட்டு அதே சைன் எடுத்து போடணும். ஸோ ஆட் பண்ணும்போது 7 கிடைக்குது. ஸோ மைனஸ். ஓகே, ஸோ -7/2 இந்த வேல்யூ டிவைட் பை இதுல பாத்தீங்கன்னா 1 + 11 அப்போ 12 வரும். ஸோ 12/2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நியூமரேட்டர் வேல்யூ -7/2 அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இந்த டிவைட நான் மல்டிப்ளையா கன்வெர்ட் பண்றேன். அப்ப டினாமினேட்டர் இருக்க வேல்யூ அப்படியே நமக்கு ரெசிப்ரோக்கல்ல வந்துடும். ஓகே, ஸோ இந்த 2 அந்த 2 நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா -7/12 தான் இருக்கு. ஸோ இதுதான் என்னன்னா ஸ்லோப் ஆஃப் ஜிடி. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே டயக்ராம்ல வந்து நோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்க, ஸ்லோப் ஆஃப் டிஇ இது வந்து நம்ம M1 எடுத்துக்கலாமா. ஸ்லோப் ஆஃப் டிஇ M1 எடுத்துக்கலாம். என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா 7/10 வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்தது ஸ்லோப் ஆஃப் இஎஃப். ஸ்லோப் ஆஃப் இஎஃப் பார்த்தீங்கன்னா -7/12 கிடைச்சிருக்கு. ஸ்லோப் ஆஃப் இஎஃப் இதை M2 எடுத்துக்கலாம். -7/12 கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்தது ஸ்லோப் ஆஃப் எஃப்ஜி இதை M3 எடுத்துக்கலாம். ஸ்லோப் ஆஃப் எஃப்ஜி M3 equal to 7/10. இங்க பாருங்க 7/10. M3 is equal to 7/10. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் ஜிடி இப்பதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸ்லோப் ஆஃப் ஜிடி -7/12 இதை M4 எடுத்துக்கலாம். -7/12. இப்போ வேல்யூஸ் பாருங்க, சிடி அதுக்கப்புறம் எஃப்ஜி இதோட ஸ்லோப் பாருங்க ரெண்டுமே நமக்கு 7/10 தான். கரெக்டா? அதுக்கப்புறம் ஸ்லோப் ஆஃப் இஎஃப் அதுக்கப்புறம் ஸ்லோப் ஆஃப் டிஜி ரெண்டுத்தோட ஸ்லோப் எப்படி இருக்கு பாருங்க, ரெண்டுமே நமக்கு -7/12 தான். கரெக்டா? அப்போ இந்த ஆப்போசிட் சைட்ஸோட ஸ்லோப் வந்து இதுல ஈக்குவலா இருக்கு. கரெக்டா? அப்ப என்ன மீனிங், டிஇ இஸ் parallel to ஜிஎஃப், அதே மாதிரி ஜிடி இஸ் parallel to இஎஃப். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் பேரலா இருக்கு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லிடலாம், அந்த கொடுத்திருந்த அந்த 4 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் பண்ற அந்த ஷேப் எப்படி இருக்கும்னா அது ஒரு parallelogram ஷேப்ல தான் இருக்கும். ஓகே, தட் மீன்ஸ் இந்த மிட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல டிஇஎஃப்ஜி இது parallelogram தான் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ அவ்வளோதான், இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் இங்க நான் வந்து எடுத்து எழுத போறேன். இங்க பாருங்க, ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸ்லோப் ஆஃப் டிஇ ஏபி இல்ல டிஇ slope of DE equal to slope of FG ரெண்டுமே நமக்கு 7/10 தான் கிடைச்சது. ஓகே, இது ரெண்டும் ஈக்குவல். So this implies DE is parallel to FG. ஓகேவா? அடுத்தது
slope of EF equal to slope of GD. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு -7/12 கிடைச்சிருக்கு. So this implies EF is parallel to GD. Okay. So this implies the points D, E, F and G forms a parallelogram. ஓகே சரி, அப்போ இந்த DEFG இந்த பாயிண்ட்லாம் என்னது? DEFG அப்படிங்கிறது midpoints of AB, BC, CD and DA. கரெக்டா? இது அதாவது அவங்க கொடுத்திருந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல ABCD. அதுல AB யோட மிட் பாயிண்ட் D, BC யோட மிட் பாயிண்ட் E, CD யோட மிட் பாயிண்ட் F and D யோட மிட் பாயிண்ட் G. ஓகே, சோ அவ்வளவுதான், நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். Hence proved. So அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்த இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்டுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மொத்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்டு கொடுத்து அந்த வீடியோஸ் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பேஜில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.